புரட்சி தலைவர் குண்டடிப்பட்டு ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் இருந்தார். ஸோ அப்போ நிறைய ரத்தம் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரத்தம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பத்திரிகையில் வந்திருக்கு. ஸோ அதை பார்த்த உடனே தொண்டர்கள் எல்லாம் ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு முன்னாடி கூடி 1 மைல் தூரத்துக்கு கியூ ரத்தம் கொடுக்கறதுக்காக. அங்கே மருத்துவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ரத்தம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, போதும் போதும்னு சொல்லி புரட்சி தலைவர் அவர் சுயநினைவு வந்ததுக்கு அப்புறம் டாக்டரை கேட்டிருக்காரு, எனக்கு யார் ரத்தம் கொடுத்தது அப்படின்னு. ஸோ அதுக்கு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் 2 பேர்னா அவங்க சொல்லலாம், இது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கொடுத்த ரத்தம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அதை கேட்ட உடனே கண் கலங்கிட்டு அவர் சொன்னாராம், என்னுடைய உடம்புல ஓடுறது என் தாய் தந்தை கொடுத்த ரத்தம் மட்டுமல்ல, என்னுடைய தொண்டர்களுடைய ரத்தமும் என் உடம்புல ஓடுது. இதை நான் வாழ்நாளில் மறக்க மாட்டேன், என் உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். அன்றையிலிருந்து தான் என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளேன்னு சொல்ல ஆரம்பிச்சு.